ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். கோலம் எப்படி இருக்குது? செமையாக இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வைக்கிற சிக்கன் குழம்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வைக்கிற புளித்தண்ணி கூட நல்லா 8 வீட்டுக்கு மணக்க மாதிரி வைக்கலாம். எப்படி இருக்கும், எப்படி பண்ணலாங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். புளித்தண்ணி காண துவையலும் தான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பல்லாரி உள்ளி நீல வாக்கில் எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் வெட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக வெட்டிக்கோங்க. எத்தனை பல்லாரி நீங்கள் எவ்வளோ குழம்பு கூட்டி வைக்கிறீங்களோ, புளித்தண்ணி எவ்வளோத்துக்குள்ளே கூட்டி வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன பல்லாரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 பல்லாரி, ஒரு பெரிய பல்லாரி எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா பொடிசாக நைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு நம்ம காரத்துக்கு மிளகா, உங்களுக்கு எத்தனை மிளகா காரத்துக்கு வேணுமோ அத்தனை மிளகாவை நீல வாக்கிலேயே அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கடுகு கூட்டி வந்த உடனே நான் அரிஞ்சு வச்சுருக்க உள்ளியை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கணும். இது வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்க மாதிரி வேண்டாம், நல்ல பொன்னிறமாக வதங்காண்டா, லைட்டாக வதங்கி வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின வந்தோடனே நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா உள்ளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உண்மையிலே சொல்லுதேன் ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வைங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு இது அந்த சாப்பாடு பத்தாமல் கூட போகலாம். அந்த அளவுக்கு இந்த புளித்தண்ணி வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம புளி கரைசலை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம். இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அந்த பச்சை வாசனை போட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி இறக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு காம்பினேஷன் வந்து காண துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். காணை வந்து நீங்கள் வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து தொலியை நீக்கி வச்சுக்கோங்க. இது நான் கடையில் வாங்கினது, எனக்கு வந்து தொலி எடுத்தே தான் இருந்துச்சு. நம்ம காரத்துக்கு ஏற்பாத்தில் ஒரு 3 வத்தல், இதுக்கு வந்து ரொம்ப காரம் வேண்டாம். காணத்துவையல் வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். புளி ஒன்றும் வைக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ். காணம், வத்தல், கொஞ்சம் வெள்ளைப்பூடு இவ்வளோ வச்சு அரைச்சாலே, தேவையான அளவுக்கு உப்பு வச்சு அரைச்சாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காணத்துவையல். நீங்கள் யாரெல்லாம் காணத்துவையல் வச்சு சாப்பிட்ருக்கீங்க? சில பேருக்குலாம் காணத்துவையல் தெரியாது. அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்தால் செம்மையான டேஸ்டான காண துவையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். புளித்தண்ணிக்கும் இதுக்கும் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், புளித்தண்ணி வந்து இப்படி நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஊற்றும்போது அந்த உள்ளியும் மிளகாவையும் சேர்த்து ஊற்றணும். அதேமாதிரி சாப்பிடும்போதும் பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் உள்ளியும் மிளகாவும் இருக்க மாதிரி விரவி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி இது பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.